கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடத்தை பார்வை பலம் பெறுகிறது. பொது பலன்: தொடர்ச்சியாக சுப செலவுகள் நடைபெறும். பிள்ளைகள் வழியில் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். வீட்டை புதுப்பிக்கும் நேரம். பயனற்று கிடந்த சொத்துக்கள் நல்ல பலனை தரும் காலம். புது வீட்டில் குடியேறி மகிழும் காலம். புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய இடமாற்றம் இவற்றை சந்திக்கும் காலம். உடல் நலம் சீராக புது பொலிவை பெறுவீர்கள். செய்யும் பணியில் பல விதத்திலும் முன்னேற்றம் அடைவீர்கள். கோர்ட் கேஸ் வழக்குகளில் நல்ல தீர்ப்பும் கிடைக்கும். கூட்டு தொழில்களில் லாபம் கிடைக்கும். நண்பர்களால் நன்மை உண்டு. குருவின் 4ஆம் இடத்து சஞ்சாரம் விரயச் செலவு உண்டு. பணம், வீடு உண்டு பண்ணும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். முதலீடு செய்வதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனக்குழப்பம் ஏற்படும். இடமாற்றம் சிலருக்கு எதிர்பாராத வகையில் நிகழும். நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். பொறுமைசாலி. உறுதியான கொள்கை. எதையும் தத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாகவும் ஆராய்ந்து ஆற்றல் மிக்கதாகவும் அன்புடனும் பெருந்தன்மையுடனும் அபிமானத்துடனும் பழகும் சுபாவம். இயல், இசை, நாடகத்தில் ஆர்வம். நல்ல ஞாபக சக்தி. நட்புக்கு பாத்திரமானவர்கள். சட்ட, கல்வி, விஞ்ஞானம், பொறியியல் போன்ற துறையில் சிறப்படையும் யோகம். அரசு துறையில் பெரிய பதவி வகிக்கும் யோகமுடைய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு உத்தியோக உயர்வுக்காக சில காலம் காத்திருக்க நேரிடும். வீண் பழி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. இடமாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். செலவினங்கள் கூடும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். புது வருடம் பிறந்த உடனே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வியாபாரிகள். குடும்பத்தில் உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் தென்படும். செலவினங்கள் கூடும். கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். புதிய முயற்சிகள் கூடாது. கட்டிட வேலைகள் நடந்தேறும். விவசாயிகள். உடல் உழைப்பு கடினமாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எளிதில் முறியடித்து வெற்றி காண்பீர்கள். புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். விவசாயம், கால்நடைகள்
சீரான வருமானம் கிடைக்கும். பெருத்த லாபத்திற்கு வழி இல்லை. அரசியல்வாதிகள் வாகனங்களில் சற்று கவனம். புதிய முயற்சிகளில் ஏற்படக்கூடாது. சபையறிந்து பேச வேண்டும். கடுமையாக உழைத்து வெற்றி காணும் காலம். போட்டியாளர்கள் விஷயத்தில் மிகுந்த கவனம். குறைத்து யாரையும் எடை போடக்கூடாது. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கலைத்துறையினர் வருமானம் கூடும். எதிர்ப்புகள் விலகும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் காண தொடர்ந்து முயற்சி செய்திட வேண்டும். பிரபலமானவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். இதனால் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிட்டும். வாழ்வில் நல்ல வளமும் காண்பீர்கள். பெண்மணிகள் சுப செய்திகள் வரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். புது வீடு வாங்கும் யோகம். வாகன வசதி ஏற்படும். வீட்டில் சுப செலவுகள் உண்டாகும். பொறுமையோடு செயல்பட வேண்டும். கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். பயணங்கள் அதிகரிக்கும். மாணவமணிகள் உடல் நலத்தில் கவனம். மன உறுதியோடு அக்கறை எடுத்து படித்து வேண்டிய காலம். வாகனங்களில் கவனம். வெளிநாடு சென்று உயர்கல்வி தொடரும் வாய்ப்பு கிட்டும். விளையாட்டுத்தனம் கூடாது.